சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். உங்க பாட்டி பேசுறேன். இப்ப கேள்வி பதிலுக்கான பதில சொல்றேன், கேட்டுக்கோங்க. முக்கலிங்கம்ங்கிறவர் கேட்டிருக்காரு, நல்லெண்ணெய் காய்ச்சும் போது கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கலாம்லான்னு கேட்டிருக்காரு. சேர்க்கலாம்ப்பா, அது கூட சளிக்கு இதுக்கெல்லாம் நல்லதுதான். சும்மா ஒரு பிஞ்சு படுத்தி போட்டுக்கலாம். இனிமைகளை கேட்டிருக்காங்க, உடம்பு சூடு குறைறதுக்கு என்ன செய்யணும்? உடம்பு சூடு குறையினாப்பா, வாரத்துல 2 நாள் நல்லெண்ணெய் தேய்ச்சி உடம்பெல்லாம் பூரா தேய்ச்சி அரை மணி நேரம் ஊற வச்சு குடிக்க சூடு குறையும். வெந்தயக்களி சாப்பிடுங்க. வெந்தயக்களி எல்லாம் நான் யூடியூப்ல போட்டிருக்கேன். வாரத்துல 1 நாள் வெந்தயக்களி சாப்பிடுங்க. இந்த இப்ப வெயில் காலமெல்லாம் வருது, தர்பூசு அப்புறம் இந்த பழங்கள்லாம் சாப்பிடுங்க. வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. வெந்தயத்தை நைட்ல ஊற வச்சு ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை 1 கிளாஸ்ல ஊற வச்சு அந்த 1 கிளாஸ் தண்ணி காலையில ஊறி இதா இருக்கும். அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தை நல்லா மென்னு முழுங்கிருக்கப்ப உங்களுக்கு எப்படியாப்பட்ட சூடா இருந்தாலும் இதாயிரும். அதுக்கு மீறி ரொம்ப சூடாச்சுன்னா அந்த கத்தாழை ஜெல்லு இருக்கு பாத்தீங்களா, அந்த கத்தாழை ஜெல்லை ஒரு 10 தடவை கூட கழுவிக்கலாம். ஏன்னா அதுல கசப்பு இருக்கும். அதை 10 தடவை கழுவிட்டு அதையும் இந்த பனங்கல் கண்டையை போட்டு மிக்சியில அடிச்சு ஜூஸ் மாதிரி குடிங்க. உடம்புல சூப்பரா சூடு குறையும். நிதி கேட்டிருக்காரு, 20 வயசு பையன், அவங்க தம்பி, அவருக்கு காச நோய் விலா எலும்பெல்லாம் தெரியுது. அதுக்கு என்ன வைத்தியம், நாட்டு வைத்தியம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நாட்டு வைத்தியத்தை விடப்பா ஆங்கில வைத்தியம் ரொம்ப நல்லா கேட்குதுப்பா. நீங்க நாட்டு வைத்தியத்தை நினைச்சுக்கிட்டு இருக்காம இந்த ஒரு இதுக்கு மட்டும் நீங்க ஆங்கில வைத்தியத்துக்கே போங்க. நாட்டு வைத்தியம்னா கொஞ்சம் நாளாகும், பிரச்சனையாகும். இதுக்கு ஆங்கில வைத்தியத்துல நல்ல மருந்து இருக்கு. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில கூட கொடுக்குறாங்க. பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கும் போகலாம். ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கும், ஒரு 6 மாசமோ 3 மாசமோ டைம் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. கரெக்டா அந்த மருந்து மாத்திரையில சாப்பிட்டுட்டு நல்ல தெம்பான கறி, முட்டை, மீன் இப்படி நல்லா ஊக்கமா நல்லா சாப்பிடணும். வலுவாக அது இப்ப பசிக்காது. ஆரம்பத்துல நோய் இருக்கிறப்ப அந்த மாத்திரைகளை சாப்பிட பசி இருக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு ஃப்ரீ ஏர்ல நல்லா மெல்ல நடந்துட்டு நல்லா மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு வந்தா உங்களுக்கு இந்த கூடி சீக்கிரத்துல உங்களுக்கு இந்த காச நோய் சரியா போயிருப்பா. 2வது, நீங்க காச நோய்க்கு மருந்து எடுக்கும் போதே நீங்க இஞ்சி, பூண்டு இதுகளெல்லாம் நீங்க சாப்பாட்டை நல்லா சேர்த்துக்கங்கப்பா. இப்ப 4 மாசத்துல சரியாகுது, உங்களுக்கு 3 மாசத்துல சரியாயிருப்பா. சுப்ரஜா கேட்டிருக்காங்க, சிவப்பரிசிய கழுவி களைஞ்சு மிஷின்ல கொண்டு போய் போடணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாப்பா, நான் அன்னைக்கு காட்டுற அன்னைக்கு உங்களுக்கு கழுவி அதை காய போட்டதை காட்டல, அப்படியே அரிசியா காட்டி கொண்டு அரைச்சிட்டேன். அதை கழுவி கொஞ்ச நேரம் கூட நீங்க ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதை கழுவி நல்லா வெயில்ல காய போட்டு நீங்க அரைச்சிட்டு வந்தீங்கன்னா புட்டு நல்லா சாப்பிட்டா இருக்கும்ப்பா. கேட்டிருக்காருப்பா, 6 மாசம் கர்ப்பிணியை அனாசி சாப்பிட சொல்றீங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனாச்சின்னா மொத்தமா இப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா. ஒரு பீஸ் சாப்பிடலாம். கண்ணுக்கெல்லாம் நல்லது, மற்றபடி எலும்புக்கெல்லாம் நல்லது. ரொம்ப சாப்பிட வேணாம். ஊனமான வாரத்துல 1 நாள் 2 நாள் ஒரு பீஸ் சாப்பிடலாம், ஒன்னும் செய்யாது. நம்ம ஆரம்பத்துலதான் ஒரு 3 மாசத்துக்குள்ளானாத்தான் நம்ம 3 மாசம் 6 மாசம் போகும்போது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேட் நரி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, வயிறு குறையும் டானிக்க நார்மல் டெம்பரேச்சர்ல வைக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. வைக்கலாம், அப்போ ஒன்னும் கெடாது. கேட்டிருக்காரு, முளைகட்டின வெந்தயத்தை சாப்பிட்டா சளி பிடிக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சளியெல்லாம் பிடிக்காதுப்பா. நம்ம அரை குறைமை மெல்லாம நல்லா வாயில கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மசிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கு மீறி வேணா கொஞ்சம் சுடுதண்ணி குடிச்சுக்கலாம். இப்போ ஒரு மடக்கு 2 மடக்கு சுடுதண்ணி குடிச்சுக்கலாம். ஒன்னும் சளியெல்லாம் பிடிக்காது, ரொம்ப நல்லது. உபதி கேட்டிருக்காங்க, கசகசா இந்த ஜாதிக்காய் அந்த பொடிய ஒரு நாளைக்கு 2 தடவை சாப்பிடணுமா? சாப்பிட்ட பிறகா சாப்பிடறதுக்கு முன்னாடியான்னு கேட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை தான் சாப்பிடணும். சாப்பிட்ட பிறகு சாப்பிட்ட பின்னாடி அது உங்க இஷ்டம், நீங்க எப்படினாலும் சாப்பிட்டுக்கலாம்ப்பா. அது கணக்குல சுக்கு, இஞ்சி, கடுக்கா இந்த இதுகளை பிபி பிபிக்கு மாத்திரை சாப்பிட்றவங்க, சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றவங்க சாப்பிடலாமா? எவ்வளவு நாளைக்கு சாப்பிடணும்னு கேட்டிருக்காரு. சாகுன் சொல்லி மாத்திரை சாப்பிட்றவங்க சாப்பிடலாம்ப்பா. இது இயற்கை உணவு தான்ப்பா, உணவே மருந்து மாதிரி. அதனால இது சாப்பிட்டு இருக்கலாம். இந்த மாத்திரை சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். உங்களுக்கு அதோட வேகம் நம்மளுக்கு அந்த நோயோட வேகம் குறையும். நம்ம நல்லாவே கொஞ்ச நாள்ல நல்லாவே வந்துடலாம். எவ்வளவு நாளைக்கு சாப்பிடலான்னு கேட்டிருக்கீங்க. எவ்வளவு நாள்னு கணக்குலப்பா. இது நம்ம வாழ்க்கை முழுவதும் கூட சாப்பிடலாம். சாப்பிட்டா நம்மளுக்கு வேற பிரச்சனைகள்லாம் வராது, உடம்பு நல்லா இருக்கும்.
எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளவு நாள் சாப்பிடுங்க. காலம்பரம் சாப்பிடுறது நல்லது. இருக்கிறவங்க கேட்டிருக்காங்க நரைமுடி மறைய டிப்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்பயும் சொல்றேன். 1/4 லிட்டரு தேங்காய் எண்ணெயில 3 ஸ்பூன் அவரிப்பொடியும், அவரிப்பொடி நாட்டு மருந்து கடையில கிடைக்கும், 2 ஸ்பூன் மருதாணி பொடியும் வாங்கி அந்த தேங்காய் எண்ணெயில கலக்கி அடுப்புல வச்சு காய்ச்சுங்க. நல்லா காய்ச்சி சூடேறினவுடனே அதை வடிகட்டி வச்சுக்கிட்டு நீங்க டெய்லி தலையில தேய்ங்க. தலைக்கு ஊற்றினாலும் தலையில நல்லா குளிர வச்சுட்டு குடிக்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அது மாறும். ஐயாங்கிறவங்க கேட்டிருக்காங்க, 4 மாசம் கர்ப்பம், வெயிட் வந்து 2 கிலோ கூடி இருக்கு, என்ன பண்ணன்னு கேக்குறாங்க. கர்ப்பமா இருந்தா வெயிட் கூடணும்ப்பா. உங்க குழந்தை வெயிட்டும் கூடும், அதுல இருக்க நஞ்சும் வெயிட்டும் கூடும். அதனால வெயிட் கூடணும். வெயிட் கூடுனா தான் நல்லது. அதை பத்தி பிரச்சனை இல்லை. நீங்க நல்லா சாப்பிடுங்க. ஆனா நல்லா சாதம் இந்த மாதிரி சாப்பிடாம கொஞ்சம் சத்தான உணவு, பழம், காய்கறி, கீரை இதுகளை அதிகமா சேர்த்துட்டு சாதத்தை குறைச்சிக்கங்க. அப்புறம் ஒன்றும் செய்யாது. வெயிட் கூடனா அதை பத்தி பிரச்சனை இல்லை. குழந்தை பிறக்கிறப்ப உங்க வெயிட் வந்து 10 கிலோ கூடி இருக்கணும்ப்பா. கேட்டிருக்காங்க, அவங்க பாப்பா 8 மாச பாப்பா குப்புற விழுகிறா, ஆனா ரவுண்ட் அடிக்கிறா, குப்புற விழுந்துகிட்டே ரவுண்ட் அடிக்கிறா, ஆனா நகர மாட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் சொன்ன அந்த சீரகம், ஓமம் அதெல்லாம் நான் அந்த தண்ணியெல்லாம் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நகர மாட்டான்னு கேக்குறாங்க. 8 மாசத்து பொண்ணு வந்து கொஞ்சம் தவக்கணும், அவனுக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லையா நம்மப்பா. நீங்க இந்த தண்ணியவே நீங்க ரெகுலரா கொடுத்துட்டு வாங்க. அந்த ராகில களி கிண்டி கூட 1 நேரம் 2 நேரம் கொடுங்க. நல்லா அவனுக்கு சாப்பாடுலாம் கொஞ்சம் நெய்யெல்லாம் ஊற்றி சேருங்க. நெய், இது காய்கறிக, கேரட்டு, ஆப்பிள் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்குவாங்க. அவனுக்கு உடம்புல வந்து கொஞ்சம் சத்து பிடிச்சா தன்னால 8 மாசம் ஆயிடுச்சுல, சுத்துறால ரவுண்ட் அடிக்கிறாள், நான் அப்படி அப்படியே மெல்ல மெல்ல நகர்ந்துருவா. முன்னால ஏதாவது கலரா அவளுக்கு அட்ராக்ஷனா ஏதாவது போட்டு வைங்க, அவள் நகர்றதுக்கு ட்ரை பண்ணுவாப்பா. எதிர்ப்பு சக்திக்கு மருந்து சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. நோய் எதிர்ப்பு சக்திப்பா இஞ்சி, பூண்டு இதுகளெல்லாம் சேர்த்துக்கலாம்ப்பா. நல்ல சிவப்பு அணுக்கள் உள்ளாப்ப சிவப்பு பழங்கள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம், பீட்ரூட்டு சேர்த்துக்கலாம். இப்படியெல்லாம் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தன்னால வரும். ஒரு யூடியூப்ல போட்டிருக்கேப்ப நோய் எதிர்ப்பு சக்திக்கு என்ன செய்யறதுன்னு, அதையும் பார்த்து நீங்க இந்த மஞ்சளும் துளசியும் போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எதுக்கும் பயப்பட வேண்டாம். இப்ப நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றதுலன்னு கேக்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையா கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதுல போட்டு பார்த்தீங்கன்னா நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.